நீங்க எப்பயாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போம்போதோ, இல்ல ஒரு கிடாய் வெட்டு விருந்துக்கு போம்போதோ, இல்ல ஒரு கூட்டமான இடத்துக்கு போம்போது, நீங்க அங்க சின்னதா தவறி விழுகும்போது, அ அங்க உங்க டெஸ்ட்ல அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும், உங்களுடைய டெஸ்ட்ல சின்னதா கரை இருந்தாலோ, சுத்தி இருக்க எல்லாருமே நம்மள தான் பார்க்குறாங்கன்றத எத்தன பேர் நீங்க நெனச்சிருக்கீங்க? அப்படி நெனச்சீங்கன்னா, இத தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்னா என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 1999ல 2 சைக்காலஜிஸ்ட் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. தாமஸ் கில்வாய்ஸ் அண்ட் கெனித் சவஸ்டி. இவங்க 2 பேரும் இந்த விஷயத்த ஸ்டடி பண்றாங்க. ஹவ் பீப்பிள் ஓவர்எஸ்டிமேட் ஹவ் மச் அதர் நோட்டீஸ் தெம். எவ்வளோ பேர் மக்கள் நம்மள மதிப்பிடுறாங்க, அல்லது எவ்வளோ பேர் மக்கள் நம்மள கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டடி பண்றாங்க. அதுக்கு அவங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ பல பேர வர வச்சு, அவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க. இந்த ஃபேமஸ் சிங்கரான பேரி மில்லோவோட புகைப்படம் டீ-ஷர்ட்ட அவங்களுக்கு போட்டுவிட்டு, ஒரு கூட்டமான இடத்துக்கு அவங்கள போக சொல்றாங்க. அவங்களும் அந்த டீ-ஷர்ட்ட போட்டுக்கிட்டு போறாங்க. அவங்க அப்படி போகும்போது, அவங்க எல்லாரும் நெனச்சது, இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம தான் பார்க்குறாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா, அங்க இருக்கிற 23% பேர் மட்டும் தான் அவங்கள பார்த்தாங்க. மீதி பேர் அவங்கள கண்டுக்கவே இல்ல. ஸோ இத தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ன்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாரி பண்ணும்போது, உங்க எல்லாருமே உங்கள தான் நீங்க கவனிக்கிறாங்கன்னு நெனைக்கும்போது, உங்களுக்கு பயம், பதட்டம் அதிகமாகும். அதனால நீங்க பிடிச்ச விஷயத்த கூட உங்களால செய்ய முடியாம போயிரும்னு சொல்றாங்க. ஸோ இத நீங்க ஓவர் கம் பண்ணி வரணும்னா, நீங்க இந்த மாரி விஷயம் உங்களுக்கு நடக்கும்போது, நீங்க இந்த ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ட நெனச்சு பாருங்க. அத நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ணி வரலாம்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட்.